ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீதநீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதிய ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாரவிந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 பிரிவுகளில் தொடர் பதிவுகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் ஜோதிடத்தில் இன்று மற்றும் ஒரு பதிவு. இந்த பதிவு ஜோதிடம் எந்த நாட்டில் பிறந்தது, ஜோதிடத்தின் தாயகம் எது என்று பழைய நூல்களில் அல்லது மற்றும் ஜோதிட அரசு மற்றும் ஞான சிந்தாமணி மற்றும் பழைய நூல்களில் சொல்லப்பட்ட தகவல்களை தொகுத்து ஒரு சின்ன காணொளி. இந்த காணொளியை பாருங்கள். இது சார்ந்த தகவல்கள் உங்களுக்கு ஏதாவது தெரிந்திருக்கும் பட்சத்தில் அந்த தகவல் ஒளி அலைகளாக, அதாவது ஆடியோவாக கொடுத்தாலும் அல்லது எழுத்து மூலம் கொடுத்தாலும் அந்த தகவலையும் அடுத்தது ஒரு பதிவில் சேர்த்து பதிவுகளாக தர காத்திருக்கிறேன். இந்த ஜோதிடம் என்பது நவ கிரகங்களின் கதிரலைகளினுடைய தாக்கத்தால் இந்த பூமியில் உள்ள அனைத்தும் உருவானது என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. இன்று ஜோதிடர்கள் தங்களுடைய பணியை பொருளாதாரத்திற்காக மட்டும் என்று எண்ணற்ற ஜோதிடர்கள் அதை ஒரு வியாபாரத்துக்கான உத்தியாகவே அதை எடுத்துக்கொள்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த பதிவு என்பது தேவையில்லாத ஒன்று. ஆனால் ஜோதிடம் என்ன, ஜோதிடம் என்றால் என்ன, அது எப்படி, அதனுடைய சாராம்சம் என்ன என்று தெரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வலர்களுக்கு இந்த பதிவு கண்டிப்பாக அவர்களுடைய சிந்தனையை தூண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அந்த வகையில் ஜோதிடக்கலை முதலில் எங்கு தோன்றியது என்ற வினா இன்னும் விடை காண முடியாத ஒன்றாகவே உள்ளது. ஜோதிடக்கலை இறைவனாகிய சிவன் தனது பரபிரம்மத்தின் மூலமாக தோற்றுவிக்கப்பட்டது என்ற நம்பிக்கையில் நம் நாட்டில் உள்ளவர்கள் கருதுகிறார்கள். அதே போல யூத இன மக்கள் ஜோதிடம் சால்யர்களும் பாபிலோனியர்களுக்கும் இறைவனால் வழங்கப்பட்டது. அவ்வாறு வழங்கப்பட்டதை மறுபடியும் சியோன் என்ற மார்க்கத்தை நம்புவர்களுக்காக தந்தை ஆபிரகாம் என்பவர் எகிப்து மக்களுக்கு ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்ததாகவும் சொல்லுகிறார்கள். மேனாட்டு அறிஞர்களுடைய கூற்று, மேனாட்டு அறிஞர்கள் ஆய்வு செய்து ஜோதிடம் சால்டியர்கள் மற்றும் பாபிலோனியர்கள் இடமிருந்தே பிறந்ததாக கருதுகின்றனர். எகிப்து ஜோதிடம் மிக பழமையானதாய் இருப்பினும் சால்டியர்கள் இடமிருந்தே வந்திருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். மேலும் அவர்கள் கருத்துப்படி கிரேக்க மற்றும் ரோம ஜோதிட கலையை கற்றிருக்க வேண்டும் என்றும் சில சிந்து சமவெளி மக்களுக்கு ஜோதிடம் தெரியாது என்ற கூற்றையும் கூறியிருக்கிறார்கள். இந்த கருத்து முற்றிலும் தவறான ஒன்று என்பதாக தெரிய வருகிறது. முற்காலத்தில் நாகரிகத்தின் தொட்டில்களாக ஆற்றுப்படுகையில் அமர்ந்திருந்த மெசபடோமியா பள்ளத்தாக்கு பகுதியை யூப்ரட்டிஸ் டைகிரிஸ் நதிக்கரையில் அமைந்துள்ள எகிப்து நாகரிகம் நைல் நதி பள்ளத்தாக்கில் தோன்றியது. சீன நாகரிகம் ஜிவாங்கோ என்ற நதிக்கரையில் வளர்ந்தது. இதேபோல் சிந்துவெளி நாகரிகம் இல்லாமல் இந்தியாவில் பீடு நடைபெற்று கொண்டிருந்த காலத்தில் வளர்ச்சி அடைந்தது என்ற உண்மையை ஆய்வாளர்கள் மறந்துவிட்டார்கள் போலும். சிந்து சமவெளி நாகரிகம் சமவெளி நாகரிகத்தை விட இங்கு பெரும் பரப்பளவை கொண்டிருந்த பற்றி படர்ந்திருந்தது என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இதற்கான ஆதாரங்கள் பல்சிஸ்தானம், சிந்து, பஞ்சாப், ஹரியானா, டெல்லி, மேற்கு உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத் ஆகிய இடங்களில் காணப்படுகின்றன. சிந்து சமவெளி மக்களே இந்துக்கள் எனப்படுகின்றனர். இந்த நாகரிகம் வேத காலத்திற்கு முற்பட்ட நாகரிகமாக விளங்கி இருந்திருக்க வேண்டும். இயற்கையின் சீற்றத்தின் காரணமாக இக்காலத்தில் இருந்து அறிவு திரட்டுக்கள் அழிந்துபட்டிருக்கக்கூடும். வேதங்கள் கூட வழியாக கர்ண பரம்பரையாக மனப்பாடம் செய்தே வழங்கப்பட்டு வந்திருக்கின்றன. இவற்றிலுள்ள வேதம் ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதங்கள் வாய்வழி பழக்கத்தில் இருந்து வந்ததேயாகும் என்று நடைமுறையில் காண முடிகிறது. சிந்து சமவெளி நாகரிக காலத்தில்
சில மெசபடோமிய நாகரிக புதைபொருள் ஆய்வில் கிடைத்துள்ளன. இரு நாகரிகங்களுக்கும் நேரடி தொடர்பு இருந்திருக்க வேண்டும். இதன் மூலம் தெளிவாக தெரிய வருகிறது. அப்படி பார்த்தால் அந்த காலத்தில் இந்துக்கள் மெசபடோமியர்களிடமிருந்து கற்றிருக்கலாமே. எனவே சிந்து சமவெளி மக்களுக்கு ஜோதிடம் தெரியாது என்று தர்க்க ரீதியாக கூறுவது என்பது முற்றிலும் தவறானது என்பது நிரூபணமாகிறது. ஆயினும் இந்தியர்கள் அவர்களிடமிருந்து கற்கவில்லை என்பதே மேனாட்டு அறிஞர்களின் கருத்து பலவாறாய் இருப்பேன். அக்காலத்தில் இந்திய திராவிடர்கள் அவர்களுக்கு என தனி ஜோதிட கூற்றும் விதிகளை ஏற்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். இயற்கையின் சீற்றத்தால் சிந்து சமவெளி ஜோதிட நூல்கள் அழிந்து போய் சிந்து சமவெளி திராவிட மக்களின் நிலையை இந்த ஜோதிட கூறுகள் செவிவழி செய்தியாக பிற்காலத்தில் பரவியிருக்கலாம். திராவிட மற்றும் ஆரியரது இரு விதிகளும் கைகுலுக்கி கொண்ட ஜோதிடத்திற்கு புதிய பரிணாம கூடாரம் அமைத்திருக்க வேண்டும் என்பதே முன்னோர்களினுடைய கருத்தாக காணப்படுகிறது. வேத ஜோதிடம் என்று பார்க்கும் பொழுது பின் வந்த அதர்வன வேதத்தில் பல அரிய தகவல்களை இன்றும் நூல்களிலும் சுவடிகளிலும் காணப்படுவதாக நடைமுறையில் தெரிய வருகிறது. பல்வேறு சமூக நடைமுறைகளும் நம்பிக்கைகளும் சித்தரிக்கப்பட்டுள்ளன. இந்த ஜோதிடத்தை பற்றி 165 சுலோகங்கள் உள்ள சூரிய சந்திர நட்சத்திர சுலோகங்கள், சூரிய சந்திர நட்சத்திர வழி சஞ்சார நூல் பலன்கள் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளன. இவ்வேதத்தில் ஆரியர் மற்றும் ஆரியர் அல்லோரது நம்பிக்கைகளும் விளக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதர்வன வேதம் திராவிட ஆரிய லெமூரிய கோட்பாடுகளினுடைய மொத்த கலையாகும் என்பது நடைமுறையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கிறது. பிரம்மன் ஆரியர்களது கடவுள், சிவனும் பார்வதியும் திராவிடர்களது கடவுள், தெய்வ விருட்ச வழிபாடு லெமூரியர்கள் கடவுள்களாக காட்டப்பட்டிருக்கிறது. சூரியனும் சந்திரனும் சிவ பார்வதி அம்சமாக போற்றப்பட்டுள்ளனர். இவர்கள் இருவரும் திராவிட ஜோதிடத்தின் முக்கிய கூறுகளாகும். ஆரியப்பட்டர் வழிபடும் தெய்வம் ஆரியப்பட்டர் தாம் எழுதிய ஆரியப்பட்டியம் என்ற நூலில் முதல் பாடலில் பிராதிபத்திய கமனேகம் சமணம் தேவகம் பிரம்மம் ஆரியப்பட்டிம் தரிணி சுத்தி கணிதம் காலக்கிரியாம் கோலமே என்று குறிப்பிட்டிருக்கிறார். படைப்புகளுக்கு மத்தியில் பல வடிவங்களை கொண்டதாக பரபிரம்மத்தை வணங்குகிறேன் என்றும் கூறியிருக்கிறார். ஆரியர்களது தமது முதல் தெய்வமாக பரபிரம்மத்தை வணங்கிய அதே சமயம் ஆதியில் தோன்றிய கடல் சீற்றத்தால் இந்திய தென்கோடியில் அழிந்து போன லெமூரியா கண்டத்தில் வாழ்ந்த உலகின் முதல் குடிகள் ஆதி பராபரையையும் தாய் தெய்வங்களையும் மர வழிபாடுகளையும் இயற்கையோடு இயற்கையாக இணைந்து வழிபட்டு வந்திருக்கின்றனர். இந்த வழிபாடு பிற்காலத்தில் பழையோன் பகவதி காளி என்னும் தெய்வ வழிபாடாக மாறியிருக்கிறது. வேதத்தில் அதர்வன வேதம் காளியை போற்றப்படுகின்றன. லெமூரியர்கள் பேசிய மொழி ஆதி தமிழாக இருந்திருக்கலாம். கேரளாவின் மிக பழமையான கோயிலாக சொல்லக்கூடிய பரசுராமர் ஆலயத்தில் ஆதி தமிழ் மொழியின் கல்வெட்டுக்கள் இன்றும் காணப்படுகிறது என்று தகவல்கள் இருக்கிறது. அதையும் தாண்டி இது நூல்களில் சொல்லப்பட்ட தகவல். அதற்கு மேல் தனியாக என்னுடைய அபிப்பிராயம் என்று சிலது இருக்கிறது. இதை எப்படி மக்கள் எடுத்துக்கொள்கிறார்களோ தெரியாது. சிந்து சமவெளி நாகரிகம் மற்றும் மெசபடோமியா சம்பந்தப்பட்ட தகவல்கள் முதல் தற்போது இருக்கக்கூடிய தென் தமிழகத்தில் பழைய நாகரிக அடையாளங்களை காட்டக்கூடிய தற்போது உள்ள புதை பொருள் ஆராய்ச்சியிலிருந்து